என்ன மக்களே ஹாப்பியானோ நீங்க எல்லாம் எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம் எப்பா முத்துக்குமாரனுக்கும் ஜாக்லினுக்கு எப்பப்பா பாட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் நான் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள எல்லாருமே அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேர்ல என்னத்தையும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சரி இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா 2 நாளா நடந்த டாஸ்க்ல 2 நாளா போடவே இல்லை. 3ஆவது நாள் எப்படி கடைசி நாள் கொண்டு வந்து தான் 2 பேருக்கான பாட்டை போட்டு ஆட விடுறாங்க. வீட்டுல எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு ஒரு 3 பேரும் 4 பேர் டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனா இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, எனக்கு ஒரு விஷயத்தை இதுல கனெக்ட் பண்ண தோணுது. கனெக்ட் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு தெரியல, பட் இருந்தாலும் கனெக்ட் பண்ணி சொல்றேன். இந்த விஷயத்தை நான் நேத்தே சொல்லினேன். அது என்ன முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க 2 பேருக்கான அந்த பாட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை இவ்வளவுக்குள்ள ஹைப் கொடுத்து மக்கள் கிட்ட மறைச்சு வைக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல பண்ணீங்க. சேம் இதே மாதிரி தான் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல முத்துக்குமரன் ஃபேமிலி ஜாக்லின் ஃபேமிலி இந்த 2 ஃபேமிலியோ கடைசி கொண்டு போய் கடைசி நாட்கள்ல தான் வீட்டுக்குள்ள விட்டாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம், ஆஹா இதே மாதிரி தான் மற்ற சீசன்லயும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த சீசன்ல யாரோட ஃபேமிலி கடைசி வராங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல உங்களுக்கே தெரியும் முத்துக்குமரனுக்கான ஃபேமிலி தான் கடைசியா வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாட்டுமே முத்துக்குமரன் பாட்டு தான் கடைசி பாட்டு இந்த சோலோ பாட்டுல. ஆனா டாப் 8 சொல்றேன். இப்போ வீட்டுல வந்திருக்க புதுசா 8 பேர்ல தர்ஷா குப்தாக்கு பாட்டுகள் வரலன்னு நினைக்கிறேன். டாப் 8ல உள்ள மெம்பர்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு கடைசியா நம்ம முத்துக்குமரனுக்கு பாட்டு வந்துட்டு இந்த 2 பேருக்கான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம ரயான் அவர்கள் அவருக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. நம்ம ரயான் ரியா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது நம்ம ரயான் அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. முட்டி மம்மன் போட்டு ஒன்று சுத்தினாப்ல பேண்ட் புருட்டுன்னு கிழிஞ்சு போச்சு நண்பர்களே. அவரு முட்டி மம்மன் போட்டு சுத்தி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா பேண்ட் அவரை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு பின்னாடி ஒரு கோடு விழுந்து நண்பர்களே. பாவம் அந்த மனுஷன் ஏதாவது ஒன்று பண்ணி ஆடி ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஏதாவது ஆயிருதானே. நல்லா ஆடினாப்ல, குறை சொல்றதுக்கு எதுவுமே சூப்பரா பண்ணாப்ல. ரியா ஒன்று கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், பட் ரியா ஏன்னு தெரியல கொஞ்சம் பெருசா அவங்க ஸ்டெப் போட விரும்பல, குத்தாட்டம் போடுற மாதிரி விரும்பல. நார்மலா சிம்பிளா ஆடி முடிச்சாங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸிங் அப்படிதான் இருக்கும். ரொம்ப குத்தாட்டம் போட்டா அது நல்லா இருக்காது. ஆக்சுவலா அது உங்களுக்கே தெரியும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த டாஸ்க்ல நல்லா டான்ஸ் ஆடுற அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அதுதான் பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு மக்களை நீங்க யார் அதிகமா என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத அங்க டாபிக்காவே இருந்துச்சு. ஓகேவா? ஆனா அந்த விஷயத்தெல்லாம் மறந்து நீங்க இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம நல்லா டான்ஸ் ஆடணும், பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்றது விஷயமே கிடையாது. எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ற அதுல இருக்க நீ அந்த பாட்டுக்கு கரெக்டா ஆடுறியோ இல்லையோ உன் பாட்டுக்காச்சும் ஆடணும். ஏதாச்சும் ஒன்று ஆடி மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ண அதான் அங்க மேட்டரா இருந்துச்சு. அந்த வகையில் நான் கவனிச்ச வரதுக்கு இப்ப கடைசியா 2 பேர் ஆடினாங்கல்ல முத்துக்குமரன் ஜாக்லின். இதுல ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணாம கீழே இறங்கி எல்லாரும் கூட சேர்ந்து அப்படி ஓடி எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டு விட்டாங்க. அடுத்த முத்துக்குமரன் நான் எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. நான் என்ன ஓப்பனா சொல்றேங்க, நான் மனம் திறந்து பேசுறேன். உங்களுக்கே தெரியும். நான் ஏன்னா முத்துக்குமரன் பெருசா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததுல பெருசா டான்ஸ் ஆடி பார்த்ததுல நான் டான்ஸ் ஆடுவான் இல்லைன்னு சொல்ல முடியாது. டான்ஸ் ஆடுவான். ஆனா அந்த டான்ஸ் கூட இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது மூலமா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட் இருந்துச்சு. நான் ஓப்பனா சொல்றேன். அந்த வகையில் அதெல்லாம் உடச்சி வீசிட்டான். ஒரு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான் ப்ரோ. மேடை மட்டும் இல்ல கீழெல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டான். அதுல ஒரு லைன்ல ஒரு லெட்டர் எழுதி இது பண்ண பாருங்க, வேற லெவல் சம்பவம். அதுதான் வீட்டுக்குள்ள சுனிதா கிட்ட பிளட்னு சொல்லிட்டு சுத்தி இருந்திருப்பானா என்னவோ தெரியல. அந்த பாட்டுல ஒரு வரி வரும்ல, லெட்டர் எழுதி கொடுத்தேன் பிளட்டால கோழி பிளட்டாலன்னு ஒரு லைன் வரும்ல. அந்த லைனுக்கு தலைவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், ஒரு பெரிய லெட்டர்ல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு லிப்ஸ்டிக்ல எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து இப்படி காட்டுறான். அப்படி காட்டப்போ ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கணும். சேம் அப்படியே கொடுக்குறான். ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தர ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க பேர் ரியா ஏறி டான்ஸ் ஆடினாங்க. தர்ஷா குப்தா எல்லாருமே ஏறி ஒரு மாதிரி ஸ்டேஜில் இந்த 3 பேரையும் ஆட விட்டுட்டு இவன் கீழே வந்துட்டான். 3 பேரை ஸ்டேஜில் ஆட விட்டுட்டு இவன் கீழே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மொத்தமாக ஒரு மாதிரி எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிட்டான். எல்லாரும் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஜாக்லினுக்கான டான்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா எல்லாரும் கூட அப்படி சுற்றி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. என்ன ரயான் பேண்ட் மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டன் கிழிஞ்சு போச்சு போல. அதில் ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சு ப்ரோ. ரயான் பேண்ட் கிழிஞ்சிட்டு அவன் பாம்பாலாம் சைலண்ட் பேண்ட் கிழிஞ்சிட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சுனிதா போயிட்டு கேட்கறாங்க, என்னடா வேணும் உனக்கு, பேண்ட் வேணுமாடா, ஏதாவது பேண்ட் எடுத்துட்டு சொல்லுன்னு சொல்லி சுனிதா கேட்கறாங்க. அப்போ டவல் வேணும்னு கேட்கறான். டவல் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு சுனிதா அந்த பக்கம் நவுண்டு வராங்க. சவுந்தரம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான ட்ரெஸ் எடுத்து மறைச்சிட்டு வா உள்ள போலாம்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் எடுத்து பிடிச்சி மறைச்சு உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது எதை யோசிக்காம ஒன்று பண்றாங்களே, நல்லா இருந்துச்சு உண்மையாவே. அவன் என்ன ஒரு அவ்வளோ ஆண்டானான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. நார்மலா தான் ஸ்டெப் போட்டுட்டு இருந்தான். எதுக்கு பேண்ட் கிழிச்சுன்னா அந்த ஒரு முட்டி ஸ்டெப் போட்ட மாதிரி ஒன்று சுத்தினா அது கிரிட்டன் கிழிஞ்சு போச்சு போல. அது ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம் ப்ரோ, இந்த லைவ் பயங்கர எங்கேஜிங்கா இருந்துச்சான்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? நார்மலா ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படிங்கிறத மாதிரி இருக்கு. ஆனா இந்த 8 பேர் வரைக்கும் ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா, அந்த கண்டென்ட்டை பிக் பாஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல.
ஏன்னா நீங்க ஒரு கண்டென்ட்டோட உள்ள இறக்குனீங்க, மக்களை முட்டாளாக்குனீங்க, வீட்டுக்குள்ள 8 பேர் வராங்க, அந்த 8 பேர் உங்கள்கிட்ட பேட்டில் பண்ண போறாங்க, ஸ்வாப் பண்ண போறாங்க, அதனால நீங்க மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி வீட்டுக்குள்ள டாஸ்க் வச்சீங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. அந்த 8 பேரும் இறங்கி பேட்டில் பண்ணாங்களான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னீங்களா ஸ்வாப் பண்ற மேட்டர், அந்த ஸ்வாப் பண்ண மேட்டர் எதை வச்சு பேஸ் பண்ணி எடுப்பீங்கன்னு தெரியல. இந்த டான்ஸ் மேட்டரை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. டான்ஸ் மேட்டர் எப்படி எடுப்பீங்க? எல்லாரும் டான்ஸ் மேட்டர்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சாச்சன் அவர்களை உள்ளே கொண்டே வர முடியாது. சாச்சனக்கான பாட்டில் நேற்று பார்த்துருப்பீங்க, அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும். சாச்சனக்கான பாட்டு அது ஆக்சுவலாக ஓகேவா. அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா தீபக் அண்ணன் அவரும் உள்ளே போய் கேமியோ பண்ண போயிருப்பாரு. அப்போ தீபக் அண்ணன் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும்போது சாச்சனை பார்த்து நான் அந்த ரூம்குள்ள ஒரு ஸ்டெப் போட்டுட்டு இருப்பா. இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப் அங்கே போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எனக்கு சிரிப்பு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு பயங்கரமா பேச உள்ள போய் ஸ்டெப் போட சார் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காப்பான்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னு தெரியல. மேபி அந்த பொண்ணு குழம்பிட்டாளா, இது நம்ம பாட்டு தானா இல்லை வேற யார் பாட்டுமான்னு குழம்பிட்டாளா என்னமோ தெரியல. ஒரு மாதிரி டான்ஸே போடல, சும்மா அப்படி பின்னாடி கூச்சிட்டு இருக்கா, இப்படிக்கா அவர் இப்படி ஏதோ பண்ணி தீபக் என்ன முழிக்காருமோ என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. மொத்தத்தில் அந்த 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 பாட்டு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஓகேவா. ஏன்னா தீபக் என்ன பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாரு, கேமியோ பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எடுக்கல. ஆனால் அது ஆக்சுவலாக யாருக்கான பாட்டுனா நம்ம சாச்சனாக்கான பாட்டு தான் ஓகேவா. அது சாச்சனாக்கான பாட்டு தான். தீபக் என்ன கேமியோ தான் பண்ணது. ஆமாம் தீபக் அண்ணனுக்கு இன்னும் சோலோ பாட்டு வரல. ஆமாம் ப்ரோ, தீபக் அண்ணனுக்கு இன்னும் சோலோ சாங் வரல ப்ரோ. நேற்று அவர் ஆக்சுவலாக கேமியோ தான் பண்ணார், அவர் பாட்டு கிடையாது அது ஓகேவா. அப்போ தீபக் அண்ணனுக்கு இன்னொரு பாட்டு இருக்கு. அப்போ தீபக் அண்ணன் தான் டைட்டில் வின்னராக இருப்பாரோ என்னன்னு தெரியல நண்பர்களே. இந்த சீசனில் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், பிக் பாஸ் யாராவது ஒருத்தருக்கு தயசே டைட்டில் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க முடியுமா? கொடுத்து முடிச்சு கிடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவுட் சைடில் டாக்ஸிக் ரொம்ப ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. அது இதுன்னு ப்ரொமோஷன் பிஆர் அது என்னெல்லாமோ போயிட்டு இருக்கு. இதை பார்க்க யார் சைடு என்ன பேசுனே தெரியல. ஒரு வித்தியாசமா ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்குது. ஒரு சைடு பார்த்தா அதர் லாங்குவேஜ்ல இருந்து ப்ரொமோஷன் வருது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள விஷயங்களை வச்சு தமிழ்நாண்டான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபைட் கிளம்ப ஆரம்பிச்சு உடனே நீங்க ப்ரோ நான் ப்ரோ முத்துக்குமாரன் தமிழனான்னு சொல்லி இது ஓட்டு கட்ட உனக்கு குத்தமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல நண்பர்களே, அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து வேற லாங்குவேஜ்ல இருந்து பயங்கரமா ப்ரொமோஷன் ஆச்சுல, வேற லாங்குவேஜ்ல இருந்து ஒருத்தர ஸ்டோரி போட ஆரம்பிச்சாங்கல்ல. அதை பார்த்தோன்னா இங்க இருக்க அந்த டீம்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சா ட்ரிகர் ஆயிட்டாங்க. அப்போ இங்க இருக்க அந்த முத்துக்குமாரனுக்கான டீம்ல என்ன ஆகுனா ட்ரிகர் ஆகி அவங்க ஒரு வித்தியாசமா தமிழன்டா ஓட்டுக்களை தமிழனுக்கு போடுங்க அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை கிளப்பி விட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு வித்தியாசமா வெளியே போயிட்டு இருக்கு. இப்போ ஃபேட்மேன் ஒரு நாள் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸை பொறுத்தவரை கடைசி 2 வாரங்கள் நீங்க வீட்டுக்கு ஒரு கேம் ஆடுறதை தவிர வெளியே ஒரு கேம் பயங்கரமா போகும். அந்த கேம் தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது இன்ட்ரெஸ்டாலாம் தெரியல, ரொம்ப டாக்ஸிக்கா ஃபீல் ஆகுது. அவன் பண்றான் நான் பண்றேன், நீ பண்ற நான் பண்றேன், ஒரு மாதிரி ஏதோ பண்ணி 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 கொண்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியில் இது என்ன ஆக போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ பார்த்து ஓட்டு போட்டு யாரையா வின் பண்ண வச்சாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ரொமோஷன் தான் எல்லா சைடும் போயிட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த சீசனை அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. லாஸ்ட் சீசன் வீட்டுக்குள்ள டாக்ஸிக் இருந்தாலுமே இந்த சீசன் அவுட் சைட் டாக்ஸிக் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குது. மட்டமாக பண்ணுறானே, யாரை பற்றி என்ன பேசுறதுக்கும் தயங்கவே மாட்டேங்கான, ரொம்ப கேவலமா அசால்ட்டா அப்படி வார்த்தையை விட்டு அவனுக்கு குடும்பம் கட்டி எப்படின்னு கூட்டி இதை என்ன இல்லாமோ வார்த்தையை விட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான. அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உண்மை ஓகேவா. அந்த வகையில் வீட்டுக்குள்ள நம்ம கவனிச்ச மாதிரி 2 பேருக்கு பாட்டு போட்டாச்சு. இன்னும் தீபக் அண்ணனுக்கு பாட்டு வரல, தர்ஷா குப்தாக்கு பாட்டு வரல, இன்னும் டியூயல் சாங் வேற இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு லெட்டர் கொடுத்து அதில் பாட்டு வர வச்சிருந்தாங்களா, அந்த டியூயல் சாங் வேற இருக்கு. அந்த டியூயல் சாங் வரணும். அப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இதாக இருக்க போகுது. நைட் ஒருத்தைக்கு பேரை கொண்டு போயிருவாங்க, எப்படி கொண்டு போயிருவாங்க. அப்புறம் முடிச்சுட்டு நாளைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோடு. இந்த ஒரு டாஸ்க்கை வச்சு இந்த வாரத்தை ஓட்டுறதுக்கு எதுக்கு இந்த 8 பேர்? இந்த 8 பேர் வீட்டுக்கு வந்து கேமை மாத்தினாங்களா? நீங்க நார்மலா இந்த அந்த ஃபர்ஸ்ட் டாப் 8 இருந்தாங்களே, அந்த டாப் 8 சும்மா விட்டுருந்தா கூட அவனை பாட்டுக்கு ஒளிஞ்சு பிடிச்சி ஆடி என்னத்தையும் அவனு பண்ணி பெருசா சண்டை போடாம ஜாலியா சுத்தி இருந்துருப்பானு. ஆனா நீங்க வந்து ஒரு கேமை மாத்துறங்க பேர்ல ஒன்று பண்ணி தெரியுமா, எந்த ஒரு கேமும் சேஞ்ச் ஆகல. எந்த கேமும் சேஞ்ச் ஆகல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேருக்கான கேம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்று நம்ம விஜய் விஷாலுக்கான கேம், அவருக்கான ஓட்டுகள் கொஞ்சம் ஏறி இருக்குது. 2வது சௌந்தர்யா ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு வெளியே என்னெல்லாமோ பண்ணி விட்டு வெளியே அவுட் சைடு டாக்ஸிக்கா மாற்றி விட்டுருக்காங்க. அந்த 2 விஷயங்கள் மட்டும் தான் நடந்திருக்க தவிர வேறு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதா உண்மை ஓகேவா. ஸோ பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க கோலி பிளட் அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.